அலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர், படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் உள்ளவர், உள்ளே நுழையட்டும், உள்ளே நுழையட்டும். யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா, யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, இயேசு மகிமையின் ராஜா. அலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். அலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். மண்ணுலகோ இயேசுவுக்கு சொந்தமன்றோ, அதன் குடிகள் எல்லாம் அவரின் உடமையன்றோ. மண்ணுலகோ உமக்கு சொந்தமன்றோ, செலுத்துகிறோம், குடிகள் எல்லாம் அவரின் உடமையன்றோ. தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவே. தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவே, இரட்சகர் இயேசுவே. யார் இந்த ராஜா, ராஜாதி ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜாவே, யார் இந்த ராஜா, நன்றி. மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, இயேசு மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், எல்லா தலைகளும் உயரட்டும், துதி எழும்பட்டும். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பணியில எல்லாருடைய துதியும் எழும்புவதாக. மகிமையின் ராஜாவை ஆராதிக்கும்படி, ராஜாதி ராஜாவை உயர்த்தும்படிக்கு தெய்வீக திருப்பலியில இறைப்பசம் நிரம்பி இருக்கும்படி எல்லாரும் துதிப்போம், துதிப்போம். ராஜா வருகிறார். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர், உள்ளே நுழையட்டும். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர், உள்ளே நுழையட்டும், உள்ளே நுழையட்டும். யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா, ஆமென். மகிமையின் ராஜா, நன்றி. மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. அலைகள் உயரட்டும், ஆமென். ஆண்டவரே, உமக்காக கதவுகளை திறக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்
கடந்து வருகிற ராஜா, மகிமையின் ராஜாவாக, அரசராக, எங்களை ஆளுகை செய்கிறவராக, நிரப்புகிறவராக வருவதற்காக நன்றி. ஆமென், ஆமென். வருகிறார் இயேசு ராஜா வருகிறார். கரங்களை தட்டி சந்தோஷமாய் ஆமென். முழு ஆற்றலோடு முழு கனத்தோடு அவரை வரவேற்போமா, அவரை வரவேற்போம், அவரை மகிமைப்படுத்தி அவர் வரவேற்போமா. அவரை துதிக்கிற நேரத்தில் மகிமையாய் பிரசன்னமாகிறவர், மகிமையின் ஆண்டவர் பிரசன்னமாகிறவர். அவரை துதியோடு அவர் வரவேற்போமா, புகழ்ச்சியோடு அவரை வரவேற்போமா. ராஜா வருகிறார் இயேசு ராஜா வருகிறார், ராஜா வருகிறார் இயேசு ராஜா வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கரங்கள் எல்லாரும் உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ராஜா வருகிறார், மகிமையின் ராஜா வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா நாமங்களும் துதிக்கட்டுமே. உள்ளத்தை உயர்த்துவோம், வெற்றி களிப்போடு நுழைவோம் அவருடைய வாசலில். ஹல்லேலூயா. ஆர்ப்பரிப்போடு, துதியோடு, மகிழ்ச்சியோடு தெய்வீக திருப்பலில் நுழைய போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருடைய உதடுகள் அமைதியா இருக்கக்கூடாது. எல்லாரும் துதிப்போம், நாமங்கள் துதிக்கட்டும், மகிமை ராஜாவை உயர்த்தட்டுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செவிகளை திறந்து அவர் ஆராதனைக்குரியவர். கோடான கோடி தூதர்கள் அவரை சுற்றி துதித்துக் கொண்டிருந்தாலும் அவருடைய சாயலாய் படைக்கப்பட்ட அவருடைய ஜனங்கள் அவரை துதிப்பதை விரும்புகிற தெய்வம் அவர். இந்த தெய்வீக திருப்பலின் தொடக்கமே துதி ஆராதனை. துதி ஆராதனை. வர போகிறவர், நம்மத்திலே பிரசன்னமாக போகிறவர், அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர் நம்மத்திலே வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை துதியோடு நம்ம நுழைய போகிறோம். புகழ்ச்சியோடு, வெற்றி களிப்போடு, மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு, ஆராதிக்கிற உள்ளத்தோடு தேவி திருப்பி நுழைய போகிறோம். நம்முடைய உள்ளம் உயர்த்தப்படட்டும். மகிமையின் ராஜாவை வரவேற்கும்படி உள்ளம் உயர்த்தப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் நான் உம்மை துதிப்பேன், இயேசுவே நான் உம்மை துதிப்பேன், துதிப்பேன் சொல்லி நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு பாடி அவர் இன்னும் நம்ம ஆராதிக்க போகிறோம், இன்னும் அவரை மகிமைப்படுத்த போகிறோம். உற்சாகமான உள்ளத்தோடு, மனநிலையோடு எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை துதிப்பேன் சொல்லி அவரை மகிமைப்படுத்தி ஆராதிப்போமா. நன்றி. இந்த காலத்தில் ஆமென். இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். ஆமென். எல்லாரும் எந்த காலத்திலும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் முழு ஆற்றலோடு முழு பலத்தோடு துதிப்போம். ஆமென். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். ஆதியும் நீரே, ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆமென். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே, இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எல்லாரும் இயேசுவே, இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் தாய் தந்தை நீரே, தாய் தந்தை
நீரே, என் தாரகம் நீரே, தாரகமே நீரே, எல்லாம் நீரே, ஆமென். நீரே, என் தாரகம் நீரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே. ஓ மகிமை மகிமை மகிமை, வேலையிலும் துதிப்பேன் இயேசுவே. உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், வாழ்விலும் நீரே, வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே, வாழ்விலும் நீரே, எனக்கெல்லாம் வாழ்வின் குற்றம் முழுவதும் நீங்க தான் ஆண்டவரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை எல்லா கரங்களும் கட்டுப்படவும், எல்லா வேத தாளங்களோடு கைத்தாளத்தோடு அவரை மகிழ்ப்படுத்துவோம். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், வானிலும் நீரே, வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, நாமத்தில் நீரே, வானிலும் நீரே, ஆழியில் நீரே, நாமத்தில் நீரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், மகிமைப்படுத்துவேன், உம்மையே ஆராதிப்பேன். எல்லாவற்றுக்கும் மேலாக, எல்லா சூழ்நிலைகளுக்கும் மேலாக, எல்லா நிலைகளுக்கும் மேலாக துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் இயேசுவே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் இயேசுவே. கண்களை மூடி அப்படியே கண்களை மூடி கரங்களை தட்டினவர்களாக அவரை ஆராதித்துக் கொண்டே இருப்போம். துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், எந்த காலத்திலும் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா 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 துதிக்குரிய மகிமை 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 மகிமைக்குரியவே. ஹல்லேலூயா 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 ஆராதனைக்குரிய ஹல்லேலூயா இயேசுவே 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொல்லுவோமா இயேசுவே இயேசுவே, சொல்லுவோம் இயேசுவே இயேசுவே, உம்மை பார்க்கணும் உம்மை பார்க்கணும் உம்மை பார்க்கணும் ஐயா, கண்கள் திறக்கப்படணும் கண்கள் திறக்கப்படணும் ஐயா, திறக்கப்படணும். ஆமென். அப்பத்தை பிற்கிற பொழுது உயிர்த்த இயேசுவை கண்டு கொண்டார்களே, இயேசுவின் வார்த்தை புறப்பட்ட பொழுது இருதயம் நெருப்பால் பற்றி எரிந்தது. அதே அனுபவத்தை திருப்பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. எம்மாவுஸ் அனுபவம் எங்க வாழ்க்கையில வரணும் வரணும் அப்பா. இந்த திருப்பலி வேற வேலையில் ஆண்டவரே, எங்க இருதயம் உம்மை சார்ந்து கொள்ளட்டும், உம்மை வாஞ்சிக்கட்டும், என் இயேசுவை சந்திக்கும்படி, என் இயேசுவை காணும்படி எங்கள் இருதயம் கண்கள் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிப்போமா துதிப்போமா. ஹல்லேலூயா 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 அற்புதங்களை செய்தவரே திருப்பலி வேளையில தேவ தூதர்கள் உலாவுவார்களாக. ஏனென்றால் இங்கு எழுந்தருளுகிறவர் உயிருள்ள தெய்வம், உயிருள்ள தெய்வம், விண்ணகம் திறக்கப்பட்டிருப்பதாக. தேவ தூதர்கள் உலாவுவார்களாக, விடுதலைகள் மத்தியிலே இருப்பார்களாக. நன்றி 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 நன்றி. எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும், தெய்வீக அனுபவத்தை
ஒவ்வொருவரும் அனுபவிக்கும்படி இருதயம் திறக்கப்படட்டும். அப்படியே செய்வதற்காக நன்றி. அப்படியே செய்வதற்காக நன்றி. உமக்கு எல்லாம் மகிமை செலுத்துகிறோம். தொடர்ந்து நீங்க வழி நடத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த திருப்பலியானது இந்த 3 நாட்களும் இந்த தியானத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தேவைகளுக்காகவும் கடவுள் இன்னும் நிறைவாக உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியானது சிறப்பாக ஒப்புக் கொடுக்கப்படுகிற எதிர்பார்ப்போடு கூட இயேசுவை சந்திக்கிற அனுபவத்தோடு கூட கடந்து வர இந்த திருப்பலியிலே நாம் ஒன்றுபட்டு ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 3 நாட்களும் இந்த தியானத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம். இறுதியாக நிறைய ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்லும்படி உன்னதமான எல்லா ஜெபங்களுக்கும் மேலான எல்லா ஆராதனைக்கும் மேலான தெய்வீக திருப்பலியில இயேசுவின் பிரசன்னத்தை அனுபவிக்கும்படி நம்ம கூடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. திருப்பலி எதுக்காக? கடன் தீர்க்கறதுக்காகவா? கடன் திருப்பலியோ இல்ல, இயேசுவை ருசிப்பதற்காக, அனுபவிப்பதற்காக. அல்லேலூயா. உயிருள்ள இயேசு இங்கே வீற்றிருக்கிறார். ஆமென், 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 ஆமென். தம் உடல் இரத்தத்தையும் நமக்கு அவர் கொடையாக கொடுத்திருக்கிறார். ஆகவே முழு ஆராதனையோடு நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். அவர் இங்கே எழுந்தருளி இருக்கிறார். ஆகவே அவரை காண வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு, அவரை ருசிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு நம்ம திருப்பலியில கலந்து கொள்வோம். இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம், நம்மையே ஒப்பு கொடுப்போம். நம்முடைய கண்கள் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு எழுத்தாளர் இப்படி சொல்லுவார், ஒரு ஆலயத்திற்குள்ள கொண்டு போகக்கூடிய எதுவுமே மாற்றம் அடைகிறது. என்ன அடைகிறது? ஆமா, திருநீற்று புதனன்று நம்ம சாம்பலை கொண்டு வந்து வைக்கிறோம் இல்லையா? அது ஆசீர்வதிச்சா அது என்னவா மாறுது? என்னவா மாறுது? திருநீராக மாறுகிறது. ஆசீர்வதிக்கப்பட்ட சாம்பலாக மாறுதா இல்லையா? மாறுதா இல்லையா? சரி. தண்ணீர் உப்பு கொண்டு வந்து வைக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டது என்னவா மாறுது? என்னவா மாறுது? தீர்த்தமா மாறுது. அதே போல அப்பமும் ரசத்தை கொண்டு வந்து நம்ம இங்க கொடுக்கிறோம். அது என்னவா மாறுது? இயேசுவின் உடலாக மாறுது. எல்லாவற்றையும் எழுதிவிட்டு கடைசியா சொல்றாரு, எல்லா மாற்றம் அடைகிறது, ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் அது எப்படி வந்ததோ அப்படியே திரும்பி போகிறது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அது என்னது? அது என்னது? அது நான் தான். அதை சொல்லுங்க, நான் தான். பிரைஸ் தி லார்ட். எப்படி வந்துச்சோ அது அப்படியே திரும்பி போகக்கூடிய ஒரே ஒரு பொருள் என்னன்னா ஒரு மனுஷனுடைய மனசு தான், இருதயம் தான். அது மட்டும் மாறவே அப்படியே போகுது. எனக்கு ஒரு சந்தேகம், ஏன் அந்த 40 நாள் மட்டும்தான் மாற்றம் அடையுமா? தெய்வீக திருப்பலியில் ஒவ்வொரு நாள் அப்பமும் ரசமும் கொண்டு வரமா இல்லையா? டெய்லி மாற்றம் அடைதா இல்லை 40 நாளைக்கு மட்டும் மாற்றம் அடைதா? டெய்லி தினமும் மாற்றம் அடையுது. அப்ப மனமாற்றம் என்பது தினந்தோறும் உண்டாகக்கூடியது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் உடலாக இரத்தமாக தினந்தோறும் திருப்பலியிலே மாறுகிறது என்று சொன்னால், நீங்களும் நானும் என்னுடைய மனமும் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும், மனமாற்றம் அடைய வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் 20 வருஷத்துக்கு முன்னாடியே இயேசு அறிஞ்சிட்ட பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு இயேசு அறிஞ்சிருக்கிறோமா? இன்றைக்கு மனமாற்றத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு தூய ஆவியானோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? தெய்வீக திருப்பலி நம்மை மனமாறும்படி அழைக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நம்முடைய மனதை இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த இறை இரக்கத்தின் ஞாயிறு, இறை இரக்கத்தின் ஞாயிறு. இறை இரக்கத்தின் ஆண்டவர் புனித பௌஸ்தீனாவுக்கு காட்சி அளித்து தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. நான் இன்னும் உன் மீது இரக்கமாய் இருக்கிறேன். நீ எவ்வளவு தூரம் பாவத்தில் விழுந்து கொண்டே இருந்தாலும் நான் இன்னும் உமக்காக என் இரக்கத்தை காட்டிக்கொண்டே என்று சொல்லி தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஆண்டவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஞாயிற்றுக்கிழமையில இரக்கத்தை கெஞ்சி நம்ம கேட்க போற, ஆண்டவரே என் மீது இரக்கமாயிரும். ஆமென்.
என் மீது இரக்கமாயிரும். 2 பேர் ஜெபிச்சாங்க. ஒருத்தர் சொன்னார், நான்லாம் தினமும் ஜெபிக்கிறேன், நான் தினமும் தியானத்துக்கெல்லாம் போகிறேன், பைபிள் வாசிக்கிறேன், 10ல் 1 பாகத்தை கொடுக்கிறேன். இன்னொருத்தன் சொல்ற, ஆண்டவரே பாவியாகி என் மீது எந்த ஜெபம் கேட்கப்பட்டுச்சு? ஆமா, பாவியாகி என் மீது இரக்கமாயிரும் என்ற ஜெபம் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் அதை தான் கேட்போம், என் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை நான் பெற்றிருக்கிறேன், தூய ஆவியை பெற்றிருக்கிறேன், இறைவார்த்தையை பெற்றிருக்கிறேன், ஆனா என்னால் இன்னும் பரிசுத்தமாக வாழ முடியல. தினந்தோறும் எனக்கு போராட்டம் நெருக்கிக்கிட்டு இருக்குது, ஏதோ ஒரு அடிமைத்தனம் இழுத்துக்கிட்டே இருக்குது, எனக்கு உம்முடைய இரக்கம் தேவை ஆண்டவரே. கேட்போமா? இரக்கத்தை கேட்கிற இரக்கத்தின் ஆண்டவர் நம்முடைய இரக்கத்தை நம் மீது பொழிந்தருள்வாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிஷம் கண்களை மூடிக்கொள்ளுவோமா? எல்லாரும் சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு எல்லாரும் கண்களை மூடி இந்த பலிபீடத்துக்கு முன்பதாக, பரிசுத்தராகிய ஆண்டவருக்கு முன்பதாக இருக்கிற வண்ணமாக ஒப்பு கொடுக்கும்படி அழைக்கப்படுகிறோம். நான் எப்படி இருக்கிறேனோ இயேசுவே, அப்படியே நான் என்னை கொடுக்க விரும்புகிறேன். எனக்குள் பாவம் பெருகி இருக்கிறது, என் சிந்தனைகள் பாவத்தால் நிரம்பி இருக்கிறது, என் இருதயம் பாவத்தால் நிரம்பி இருக்கிறது. நான் அப்படியே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் அப்படியே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மை ஒப்பு கொடுப்போமா? இது நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு நேரம், இது நம்மை கொடுக்கிற ஒரு நேரம். இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே என் மீது இரக்கமாயிரும், இயேசுவே என் மீது உம்முடைய இரக்கம் தாராளமாய் பொழிவதாக என்று சொல்லி நம் இருதயம் இயேசுவை நோக்கி, இரக்கத்தின் இயேசுவை நோக்கி கெஞ்சி மன்றாடட்டும். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போம். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அர்ப்பணித்தேன், 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 நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. எங்கள் சத்தத்தை கேட்கிறவரே, மக்கள் தாகத்தோடு கேட்கிறோம். அப்பா, என்னை முழுவதும், அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. என்னுடைய உள்ளமும் என்னுடைய உடலும் கரைப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. பல இச்சைகளால, பல பேராசைகளால, பலவிதமான தீய எண்ணங்களினால என் உள்ளமும் உடலும் ஆண்டவரே கரைப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே, குறைபட்டு காணப்படுகிறது ஆண்டவரே. என்னை மன்னித்து எந்த கள்ளம் கபடு இல்லாம என்ன பாதுகாத்துக் கொள்ளுமே ஆண்டவரே. உள்ளம் உடலும் உமக்கு தந்து அர்ப்பணிக்கிறேன். உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கொடுப்போமா? உள்ளமுடல் உமக்கு தந்தேனையா. ஒரு கள்ள கபடு இல்லாம காத்து கொள்ளுமையா. ஒரு கள்ள கபடு இல்லாம காத்து கொள்ளுமையா. ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். உம்முடைய இரக்கத்தினால நான் இன்னும் உமக்கு ஏற்ற வாழ்வு வாழும்படி நான் இன்னும் என்னை அர்ப்பணிக்கிறேன். உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன்
அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அன்பு செலுத்த வேண்டிய நான் கசப்பு, வெறுப்பு, கோபத்தினால நிறைந்திருக்கிறேன். என் வாயிலிருந்து புறப்படுவதெல்லாம் வெறுப்பான வார்த்தைகள், கசப்பு நிறைந்த வார்த்தைகள், கோபம் நிறைந்த வார்த்தைகள். ஆண்டவரே, தகப்பனே, இந்த உலக பெருமை சிற்றிடம் எல்லாவற்றையும் முதலில் தள்ளிவிட்டு உம்முடைய இரக்கத்தை மட்டுமே நான் கெஞ்சி மன்றாடுகிறேன். இயேசுவே, என் மீது இரக்கமாயிரும் அப்பா. உலக பெருமை சிற்றிடம் எல்லாவற்றையும் உதறிவிட்டேன் என்று சொல்லி பாடுவோம். உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா. உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. எல்லாம் வல்ல இறைவன் நம் ஒவ்வொருவரும் மீதும் இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கரங்களை தட்டி உன்னதத்தின் பாடலை பாடி உற்சாகமே ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்முடைய பாவங்களை மன்னித்த இறைவன், நம்முடைய குற்றங்களை மன்னித்த இறைவனை துதியோடு மகிழ்ச்சியோடு அவரை ஆராதிப்போம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் அறிவுள்ள தந்தை இறைவனே, ஒரே மகனாக முடித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று எழுதென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீயும் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளே. தந்தையின் மறுபக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குமே. இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர்.
எனக்காக மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இரக்கத்தின் இறைவா, மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா விழாவிலே உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை நீர் தூண்டுகின்றீர். நீர் வழங்கிய இவ்வருளை பெருக்குகின்றீர். இவ்வாறு திருமுழுக்கினால் நாங்கள் கழுவப்பட்டதையும் தூய ஆவியாரால் நாங்கள் புது பிறப்பு அடைந்துள்ளதையும் இரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளதையும் நாங்கள் சரியான முறையில் அறிந்து புரிந்து கொள்ள அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டவரின் கூட்டம் வளர்ந்துள்ளது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 12 தொடக்கம் 16 முடிய. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 12 தொடக்கம் 16 முடிய. அந்நாட்களில் மக்களிடையே பல அரும் அடையாளங்களும் அருஞ்செயல்களும் திருத்தூதர் வழியாய் செய்யப்பட்டன. அனைவரும் சாலமோன் மண்டபத்தில் ஒரு மனத்தவராய் கூடி வந்தனர். மற்றவர் யாரும் இவர்களோடு சேர்ந்து கொள்ள துணியவில்லை. ஆயினும் மக்கள் இவர்களை பற்றி பெருமையாய் பேசினர். ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட திரளான ஆண்களும் பெண்களும் இவர்களோடு சேர்க்கப்பட்டார்கள். பேதுரு நடந்து செல்லும் போது அவர் நிழல் சிலர் மேலாவது படுமாறு மக்கள் உடல் நலமற்றோரை கட்டில்களிலும் படுக்கைகளிலும் கிடத்தி சுமந்து கொண்டு வந்து வீதிகளில் வைத்தார்கள். எருசலேமை சுற்றியிருந்த நகரங்களிலிருந்து மக்கள் உடல் நலமற்றோரையும் தீய ஆவிகளால் இன்னலுற்றோரையும் சுமந்து கொண்டு திரளாக கூடி வந்தார்கள். அவர்கள் அனைவரும் நலம் பெற்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
கண்கள் என்ன பாக்கியம் செய்தன கண்டே கண்டே என் தேவனை கண்டே. தாய தழும்பினை தொட்டு பார்த்தேன், விரல்களை அங்கு இட்டு பார்த்தேன். தாயத்தழும்பினை தொட்டு பார்த்தேன், விரல்களை அங்கு இட்டு பார்த்தேன். நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன். நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன். உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். உள்ளத்தில் நான் கண்ட பெருஞ்சோதியை உலகெங்கும் எடுத்துரைப்பேன் ஒளியேற்றவே. உள்ளத்தில் நான் கண்ட பெருஞ்சோதியை உலகெங்கும் எடுத்துரைப்பேன் ஒளியேற்றுவே. மாறாது மறையாது என் நம்பிக்கை, அடி பிறழாது சிலையாது இறை மாளிகை. உலகெங்கும் நான் சொல்வேன் நற்செய்தியை, அன்பென்னும் ஆண்டவரின் திருப்பாடலை. நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன். நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன். உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். என் நம்பிக்கை பலமானதே, ஒருபோதும் இனி நான் பயம் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவரின் நொடிகட்டு நடப்பேன். என் ஆண்டவரே என் தேவனே, நீரே என் கடவுள். என் ஆண்டவரே என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா நீரே என் கடவுள். ஐயா நீரே என் கடவுள். இரண்டாம் வாசகம். திருவெளிப்பாடு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 மற்றும் 9 11 வரை, 12 முதல் 13 வரை, 17 முதல் 19 வரை. உங்கள் சகோதரனும் இயேசுவோடு இணைந்த நிலையில் உங்கள் வேதனையிலும் ஆட்சியுரிமையிலும் மன உறுதியிலும் பங்கு கொள்ளுமாறுமான யோவான் எனும் நான் கடவுளின் வாழ்க்கையை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்ததால் பத்மதீவுக்கு வர நேர்ந்தது.
ஒரு ஞாயிற்றுக்கிழமையன்று தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே எனக்கு பின்னால் பெரும் குரல் ஒன்று எக்காலம் போல முழங்க கேட்டேன். நீ காண்பது ஒரு சுருளேட்டில் எழுதி 7 இடங்களில் உள்ள திருச்சபைகளுக்கு அதை அனுப்பி வை என்று அக்குரல் கூறியது. என்னோடு பேசியவர் யார் என்று பார்க்க திரும்பினேன். அப்பொழுது 7 பொன் விளக்குகள் தண்டுகளை கண்டேன். அவற்றின் நடுவே மானிட மகனை போன்ற ஒருவரை பார்த்தேன். அவர் நீண்ட அங்கியும் மார்பில் பொன் பட்டயமும் அணிந்திருந்தார். நான் அவரை கண்டபொழுது செத்தவனைப் போல் அவரது காலில் விழுந்தேன். அவர் தமது வலக்கையை என் மீது வைத்து சொன்னது, அஞ்சாதே, முதலும் முடிவும் நானே, வாழ்பவரும் நானே. இறந்தேன், ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கிறேன். சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு. எனவே நீ காண்பவற்றை, அதாவது இப்பொழுது நிகழ்கின்றவற்றையும் இனி நிகழ இருப்பவற்றையும் எழுதிவை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 19 முதல் 31 முடிய. யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 19 முதல் 31 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களும் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல் நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மீது ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்த நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள்,
இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அருமடையாளங்களை இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்குமே இந்நூலில் உள்ளவை எழுத பெற்றுள்ளன. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் இந்த பாஸ்கா காலத்தினுடைய 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது உயிர்ப்பு பெருவிழாவுக்கு அடுத்த ஞாயிறு, இறை இரக்கத்தின் ஞாயிறு திரு அவையானது சிறப்பித்து கொண்டிருக்கிறது. பொதுவாக மறைந்த நம்முடைய திருத்தந்தை குறித்து சொல்லுவாங்க, அவர் இரக்கத்தின் திருத்தந்தை என்று சொல்லுவார்கள். இயேசுவின் இரக்கத்தை பெற்றுக்கொண்ட நாம் இன்றளவுக்கும் உயிரோடு வாழ்வதற்கு கடவுள் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உண்மையாக நீங்களும் ரொம்ப பாக்கியவான்கள் தெரியுமா? ஏன் தெரியுமா? இறை வார்த்தையை கேட்பதுக்கு எவ்வளோ பேர் ஆர்வமாக கூடியிருக்கிறீங்க. 2 நாட்களும் 3 நாட்களும் எவ்வளவோ நெருக்கம் சூழ்நிலைகள் எல்லாம் காணப்பட்டிருந்தாலும் அவைகளுக்கு மத்தியிலே ஆண்டவர் இயேசுவினுடைய அருளையும் அன்பையும் அனுபவிப்பதை நீங்கள் அனைவரும் கூடி வந்திருக்கிறீங்க. ஆண்டவரை ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா? பெற்றுக்கொண்டீங்களா இல்லையா? இன்னும் பெற்றுக்கொண்டே இருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். அவரை நாடி தேடி வருகிற ஒவ்வொரு நிறைவாக ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் ஆண்டவர் அதிகமாக நம்பிக்கை குறித்து பேசுகிறார். இந்த காலையில் இறைவார்த்தை, தூய ஆவியார் வழியாக நாம கடவுளுக்கு என்ன ஆகிறோம்? ஏற்புடையவர்களாக்கப்படுகிறோம். இயேசு இந்த பூமியிலிருந்து கடந்து சென்றாலும் அவர் வாக்களித்த ஒருவர் உண்டு, துணையாளர் உண்டு. அவரே பரிசுத்த தூய ஆவியானவர். அவர் இன்றளவும் நமக்குள் செயல்பட்டு கொண்டு நம்மை நடத்தி கொண்டே வந்து கொண்டிருக்கிறார், நம்மை நிறைவுபடுத்தி கொண்டே வந்து கொண்டிருக்கிறார். கடவுளுக்கு ஏற்புடைய வகையில் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று அவர் நம்மை வழிநடத்தி கொண்டே வருகிறார். சரி, இன்றைய வாசகங்களுக்கு நம்ம வருவோம். திருத்தூதர் பணிகள் 5ஆம் அதிகாரம் 1வது வாசகத்தில் 12-16 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்டோம் இல்லையா? எடுத்துக்கோங்க. திருத்தூதர் பணிகள் 5ஆம் அதிகாரம் 12 யார் வழியாக செய்யப்பட்டது? இயேசு அற்புதம் செஞ்சாரா இல்லையா? அப்ப இயேசு வழியாக செய்யப்பட்டதுன்னு சொல்லப்பட்டதா, இயேசு செய்தான்னு சொல்லப்பட்டதா? இயேசு செய்தார். திருத்தூதர்கள் வழியாக. ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? என்ன வித்தியாசம் புரியுது? இயேசு அற்புதங்களை செய்தார், திருத்தூதர்கள் வழியாக சேரது யாரு? பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இன்றைக்கு இது மிகப்பெரிய சத்தியம். திருச்சபை சொல்லக்கூடிய பல காரியங்கள் இன்று அப்படியே மடங்கடிக்கப்படுகிறது. நற்செய்தி வாசிக்கும் பொழுது இயேசு அற்புதங்களை செய்தார், திருத்தூதர்கள் வழியாக அற்புதங்கள் நடைபெற்றதார். அற்புதங்களை செய்கிறது யாரு? சொல்லுங்க சத்தமா, சொல்லுங்க சத்தமா. இன்னும் ஹalleluya. இயேசுவே அற்புதங்களை செய்கிறவர். ஆமென், ஆமென். பல சமயம் நம்முடைய மக்கள் அதுல சில கொஞ்சம் மாறி போயிடுறாங்க. புனிதர்கள் அற்புதம் செய்யறாங்களா? புனிதர்கள் வழியாக இயேசு அற்புதம் செய்யறாரா? அன்னை மரியா அற்புதம் செய்யறாங்களா? அன்னை மரியா வழியாக இயேசு அற்புதம் செய்கிறாரா? பிரைஸ் தி லார்ட். எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்ல கை தூக்குமாங்களா? பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. பல சமயங்கள் நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய குழப்பம், கலப்படம். ஏற்கனவே சொல்லிக்கிறேன்னு தெரியல, 2 ஆவிகள் செத்து போன ஆவி 2 பேசிக்கிச்சான். சொல்லிக்கிறேன்னா அதில் ஒரு ஆவியை பார்த்து இன்னொரு ஆவி கேட்டுச்சான், நீ எப்படி செத்து போன? அதுக்கு அந்த ஆவி சொல்லிச்சான், நான் விஷம் குடிச்சு தற்கொலை பண்ண போனேன்,
விஷத்துல கலப்படம் இருந்துச்சு, நான் பொழைச்சிக்கிட்டேன்னு சொல்லிச்சான். என்ன இருந்துச்சு விஷத்துல? கலப்படம். அப்ப எப்படி செத்து போனேன் அப்படின்னு கேட்டுச்சேன் நீ ஒரு ஆவி. என்னை காப்பாத்துறதுக்காக ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க, அங்க மருந்துல கலப்படம், அதனால செத்து போயிட்டேன்னு சொல்லிச்சான். புரிஞ்சுதா? எதுல கலப்படம் இருந்தா செத்து போவோம்? பொழைக்க வைக்க வேண்டிய விஷயங்கள்ல கலப்படம் தான் செத்து போயிடும். பிரைஸ் தி லார்ட். இன்று விசுவாச சத்தியங்களிலும் அநேக கலப்படம் உண்டாயிருக்கிறது, அநேக கலப்படம் உண்டாயிருக்கிறது. சில விஷயங்களை பரப்புவதற்காக சில தவறுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்ட பிள்ளைகள் மிகவும் கருத்துள்ளவர்களாக இந்த தூய ஆவியார் சொல்லுவதை கேட்க செவி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் செவி இருக்கு? காதை பிடிச்சுங்க, பிடிச்சவங்களுக்குலாம் செவி இருக்குன்னு அர்த்தம். காது இருக்கிறதுனால எல்லாம் கேட்கும்னு அர்த்தம் அல்ல. எல்லாம் செவி இருக்கா? செவி கேக்குதா? சொல்லுங்க. செவி உள்ளவன் தூய ஆவியார் திருச்சபைக்கு சொல்லுவதை கேட்க கடவன், கேட்க கடவன். ஹல்லேலூயா. ஆகவே முதல் வார்த்தையிலேயே இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய சத்தியத்தை ஆண்டு சொல்லி கொடுக்கிறார். திருத்தூதர்கள் வழியாக இயேசு அற்புதங்களையும் அருமடையாளங்களையும் செய்தார். சில பேர் சாட்சி சொல்லுவாங்க நம்முடைய ஜெப கூட்டங்கள்ல, என்ன சொல்றோம்னே தெரியாம சொல்லுவாங்க. எல்லா சாட்சியும் யாரை மகிமைப்படுத்தணும்? இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். திருத்தூதர்கள் வழியாக இயேசுவின் அருமடையாளங்கள் நடைபெற்றன. அப்புறம் அடுத்த தொடர்ந்து வாசிங்களே. அனைவரும் எப்படி கூடி வந்தாங்க? ஒரு மனதவராய் கூடி வந்தார்கள். அந்த ஒரு மனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க இருக்கிறவங்க பல மனசு பல விதங்கள்ல இருக்கலாம் இல்லையா? அப்படியெல்லாம் இல்லாம எல்லாரும் ஒரே மனத்தவராய் கூடி வந்தார்கள். சேர்ந்து கொள்ள துணியவில்லையா? ஏன்? ஏன்? எல்லாரும் பார்க்கிற அருமடையாளங்களை பார்க்கிறாங்க, அதிசயங்களை பார்க்க, அற்புதங்களை பார்க்கிறாங்க. ஆனாலும் இவங்களோட சேருவதற்கு கொஞ்சம் பயம். இந்த ஜெப கூட்டத்துக்கு போறது கொஞ்சம் பயம். சேர்ந்து கொள்ள துணிவு இல்லை, துணிச்சல் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? நான் வேணும் சும்மா பெற்றுக்கொண்டு போய்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். என்ன பண்ணணும்? கேட்கிற வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். நான் இன்னைக்கு நிறைய பேருக்கு அற்புதத்துக்காக ஜெபிக்கிறது இல்லை தெரியுமா? நான் ஏன் தெரியுமா? அற்புதம் ஆண்டவர் செஞ்சிடுவாரு, செஞ்சுட்டாலும் காணாம போயிடுவாங்க. திரும்ப அடுத்த கூட்டத்துக்கு அவங்களை பார்க்கவே முடியாது. ஏன்னா வந்தேன், ரேஷன் கடைக்கு வந்தேன், பொருளை வாங்கிட்டு போயிட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதற்கல்ல ஆண்டவர் இங்க வந்து வாங்கிட்டு போறதுக்கல்ல, இவங்களை சேருவதற்கு துணியவில்லை, துணிவு இல்லை. ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவதற்கும் அவருக்காக வாழ்வதற்கும் நற்செய்தியை அறிவிப்பதற்கும் துணிவு இல்லை, துணிவு இல்லை, தைரியம் இல்லை. ஆனா என்ன செஞ்சாங்களா? தொடர்ந்து அடுத்த வாசனம் வாசிங்க. ஆயினும் மக்கள் இவர்களை பற்றி பெருமையாக பேசினர். மக்கள் இவர்களை பற்றி பெருமையா பேசி வெளியே போய் பெருமையா பேசிக்கிட்டாங்க. ஆஹா, அந்த ஃபாதர் பிரசங்கம் வச்சாரப்பா, சூப்பரா இருந்துச்சு. பெருமையா பேசினாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை, பெருமையா பேசினாலும் பிரயோஜனம் இல்லை. கூட இணைந்து ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவதற்கு, வாழ்வதற்கு, அறிவிப்பதற்கு ஒரு துணிவு தேவை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாருக்கெல்லாம் இங்க இருக்கவங்க துணிச்சல் இருக்குது? அந்த துணிவு யாருக்கெல்லாம் கை தூங்க பார்க்கலாம். அப்போ தூக்க மாட்டீங்களே. துணிவு இல்ல, தைரியம் இல்ல. இயேசுவை பின்பற்றுவதற்கும் நற்செய்தி அறிவிப்பதற்கும் துணிவு தேவை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தூய ஆவி ஆண்டவர் கொடுப்பார். துணிவு இல்லாதவர்களுக்கு, செயல்பட மனம் இல்லாதவர்களுக்கு அவர் ஏன் கொடுக்கணும்? அவர் ஏன் தூய ஆவியை கொடுக்கணும்? ஏன் உங்களுக்கு அற்புதத்தை அவர் செய்ய வேண்டும்? அவசியமே இல்லை, அவசியமே இல்லை. ஆண்டவர் இயேசு ஏதோ ஒரு மந்திரவாதியோ ஒரு குறி சொல்லுகிறவர் அல்ல. அவரை போல பின்பற்றி நடக்கக்கூடிய சீடர்களை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் இயேசுவின் சீடர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய கட்டளையை நிறைவேற்றும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏதோ வந்தோம், வாழ்ந்தோம், செத்தோம், போனோங்கிறது அல்ல. கடவுள் என்னையும் உங்களையும் இந்த உலகத்திலே படைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. என்ன நோக்கம்? வேலைக்கு போகணும், சாப்பிடணும், தூங்கணும், பிள்ளைகளை பேக்கணும், வளர்த்தணும், முடிச்சணும், செத்து போயிடணும். அதான் வாழ்க்கையா?
கடவுள் இதுக்காக உங்களை படைச்சாரா? இல்ல. அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்களும் நானும் கடமைப்பட்டு இருக்கிறோம். திருமுழுக்கு கொடுக்கப்பட்ட அவருடைய பிள்ளையாக திருச்சபையின் உறுப்பினராக மாறின ஒவ்வொருவருக்கும் ஒரு கட்டாய கடமை உண்டு. கட்டாயமான கடமை உண்டு. ஏற்றுக்கொள்றோமோ ஏற்றுக்கொள்ளலையோ, நாம எல்லாரும் ஒரு நாள் பரலோகத்துல நிக்க தான் போறோம். அங்க போன ஆண்டவர் என்ன கேட்பாரு? நல்லா சாப்பிட்டியா? 3 வேளை நல்லா சாப்பிட்டியா? நல்லா தூங்குனியா? அதை கேட்பாரோ? நல்லா சம்பாதிச்சியா? நல்லா வீட்டை கட்டினியா? என்ன கேட்பாரு நினைக்கிறீங்க? என்ன கேட்டுக்க? பைபிள் என்ன போட்டிருக்கு? மத்தேயுல தீர்ப்ப இருக்கையில் அமர்ந்துட்டு இருப்பார் ஆண்டவர். 2 ஆட்டு மந்தைகள் வரும், 2ஐயும் பிரித்து நிறுத்துவார். என்ன கேட்பாரு? நான் சிறையில் இருந்தேன், வந்தியா? ஆடையின்றி இருந்தேன். ஆமா, இப்படிதான் ஒரு போதகர் தவற பிரசங்கம் பண்ண. ஆடையின்றி வந்து என்னை பார்க்க வந்தையான்னு கேட்டாராமா. அப்படி கேட்கவே இல்லை அவர். ஆடையின்றி வந்து என்னை உடுத்துனியான்னு தான் கேட்டார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உடுத்த வந்தையா? பசியோடு இருந்தேன். ஆமா, சின்னஞ்சிறிய சகோதரர் செய்வதெல்லாம் யாருக்கு செஞ்ச? ஆமா, மற்றவர்களுக்காக நீ என்ன செய்தாய்? என் வயிறு, என் வாழ்க்கை, எல்லாம் என்னோட சொல்லி 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 செத்து போனா ஏசு அங்க போய் என்ன கேட்பாரு? மற்றவங்களுக்கு நீ என்ன செஞ்ச? நன்மையானதை என்ன கொடுத்தாய்? இன்றைக்கு நற்செய்தி கேட்க முடியாதபடிக்கு அநேக தங்களுடைய வாழ்க்கை இழந்து கொண்டு இருக்கிறார்களே, பாதாளத்தை நோக்கி வாழ்க்கை சென்று கொண்டு இருக்கிறார்களே, பாவம் என்று அறியாமலும் அறிந்தும் கூட பாதாளத்துக்கு சென்று கொண்டு இருக்கிறாங்களே, அவங்களுக்கு நீ என்ன செஞ்சிருக்கிற? இயேசு ஒருவர் இருக்கிற சொல்லி இருக்கிறாயா? அவரே நிலை வாழ்வு என்று அறிவித்திருக்கிறாயா? அவர்தான் வழி என்று காட்டி இருக்கிறாயா? இல்ல. இயேசு சொல்லுவார், நீ அப்பாலே போ, அப்பாலே போ. என் கட்டளையை நிறைவேற்றல மற்றவங்க மீது அக்கறை இல்லாமல் நீ வாழ்ந்து கொண்டிருந்தாயே, ஆனால் நீ எனக்கு உரியவன் அல்ல, நீ எனக்கு உரியவன் அல்ல. இதுதான் நீதி தீர்ப்பு. ஆகவே இந்த திருமுழுக்கு பெற்ற ஆண்டவருக்கு ஏற்புடைய வாழ்வு வாழ்கின்ற நான், இரத்தத்தினால் ஏற்புடையவனான நான், அருளினாலே ஏற்புடையவனான நான், நம்பிக்கையால் ஏற்புடையவனான நான், தூய ஆவியினால் ஏற்புடையவனான நான், இன்னும் கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. கைகளை தூக்கி சொல்லுங்களேன். கையை தூக்குற கூட துணிவில்லையா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவின் திருத்தூதருடைய வழியாக ஆண்டவர் அரும் பெரும் காரியங்களை செய்தார். தொடர்ந்து வாசிங்களேன். ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட திரளான ஆண்களும் பெண்களும் இவர்களோடு சேர்க்கப்பட்டார்கள். யாரெல்லாம் சேர்க்கப்பட்டாங்க? பயந்தவங்க இல்ல. பயந்தா கோழிகள் ஆண்டவர் எதிர்பார்க்கிறதே இல்ல. ஓடிப்போ. ஐயா சாட்சி சொல்லிட்டு இருந்தாங்க, வாழ்க்கையில பிரச்சனை வந்தாலும் ஒன்னா இங்க இருந்தாலும் உங்களுக்காக, செத்தாலும் யாருக்காக? இயேசுவுக்காக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நான் உமக்கு நற்செய்தி அறிவிப்பேன், இல்லையா நான் அங்க உங்களோட துதிச்சுக்கிட்டே இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் மட்டும்தான் அவர்களோடு சேர்க்கப்பட்டது. திருச்சபையாக மாறி போனது பயந்தா கோழிகளால அல்ல, துணிவில்லாம ஓடி போறவங்கனால இல்ல, சாப்பிட்டு சாப்பிட்டு சுயநலம் படைத்தவர்களாலே அல்ல. திருச்சபை ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு துணிவோடு தங்களை ஒப்பு கொடுத்தவர்களாலே கட்டப்பட்ட திருச்சபை தான் நம்முடைய அகில உலக கத்தோலிக்க திருச்சபை. ஹல்லேலூயா. கரங்களை நாட்டு மையப்படுத்துவோம். ஆமென். கரங்களை தூக்குறது கஷ்டம், அடிக்கிறது கஷ்டம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அநேக ரத்த சாட்சிகள், மறை சாட்சிகள். தோமையரை பத்தி நம்ம வாசிக்கிறோம். அவர்ல இந்த பூமிக்கு நம்முடைய தேசத்துக்கு வரல அப்படின்னா நமக்கு நற்செய்தியே கால் எவ்வளவு கடல் கடந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு, ஏன் எதுக்காக? இந்த இயேசுவுடைய ஒளிய இந்த தேசத்துக்கு கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சவேரியாருக்கு திருவிழா கொண்டாடுறோம், சந்தோஷம். எங்ககிட்ட கேட்டாங்க, ஏன்னா எங்க சபை பாதுகாவலர் திருமுழுக்கு யோவான், ஏன் ஃபாதர் திருமுழுக்கு யோவானுக்கு நவநாள் வைக்கலாம்ல ஃபாதர், தேர் தூக்கலாம்ல ஃபாதர்? நான் சொன்னேன், அவருக்கு வைக்கிற நவநாள் ஒன்று தான். அவர் என்ன சொன்னார்? அவர் இயேசுவை சுட்டி காட்டினார். ஹல்லேலூயா. நற்செய்தி அறிவிப்பை இயேசு மெசியா என்று சுட்டி காட்டினார். அது நற்செய்தி அறிவிப்பு ஒன்றுதான் அவருக்கு நவநாள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
இன்னைக்கு சவேரியாருக்கும் சரி தோமையாரும் சரி நம்ம எது நன்றி சொல்றோம், நம்ம நற்செய்தி அறிவிப்பினால் அவர்களுக்கு நம்ம நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆகவே பாருங்க, அவங்களோடு சேர்க்கப்பட்டாங்க. பேதுரு நடந்து செல்லும் போது அவர் நிழல் சிலர் மேலாவது படுமாறு மக்கள் உடல்நலமற்றோரை கட்டில்களிலும் படுக்கைகளிலும் கிடத்தி சுமந்து கொண்டு வந்து வீதிகளில் வைத்தார்கள். எருசலேமில் சுற்றியிருந்த நகரங்களிலிருந்து மக்கள் உடல்நலமற்றோரையும் தீய ஆவிகளால் இன்னுளச்சோரையும் சுமந்து கொண்டு திரளாக கூடி வந்தார்கள். அவர்கள் அனைவரும் நலம் பெற்றனர். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நம்பிக்கை கொண்ட மக்கள் தங்களுடைய செயல்பாடு நம்பிக்கையை காட்டுறாங்க. பேதுருவின் நிழலப்பட்டு நிறைய பேர் சுகம் பெற்றுக் கொண்டாங்களாம். பிரைஸ் தி லார்ட். இந்த பேதுரு எப்படிப்பட்ட மனுஷன்? பயந்த மனுஷன். ஐயோ எனக்கு இயேசுவே தெரியாதுன்னு மறுதலிச்ச மனுஷன். ஐயா, எப்பேற்பட்ட குறைவுள்ளவர்களையும் நிறைவாக்குகிற தெய்வம் உயிரோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவருடைய நிழலை கொண்டு ஆண்டவர் சுகப்படுத்த ஆரம்பித்தார். நோய்களை சுகம் பெற்றுக் கொண்டாங்க, அற்புதங்களை பெற்றுக் கொண்டாங்க. காரணம், நம்பிக்கை கொண்ட அந்த மக்கள் சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த நாள் எதிர்பார்க்கிற காரியம், ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டவர்களாக, ஒன்றிணைக்கப்பட்டவர்களாக, தூய ஆவியால் நிரப்பப்பட்டவர்களாக நாம் இன்னும் அவருக்காக நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். நற்செய்தி வாசகத்துக்கு ஒரு யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரத்தில் 19 முதல் யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரத்தில் இந்த நற்செய்தி வாசகம் அங்க சொல்லப்படுகிறது. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். ஆமா, நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பிரைஸ் தி லார்ட். பூட்டப்பட்ட கதவுக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருந்த, பயந்துகிட்டு இருந்த, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள்ல தங்களையே மூடிக்கொண்டு பயந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். உயர்த்த இயேசு அவர்களுக்கு சொல்லுகிற செய்தி, உங்களுக்கு அமைதி உண்டாகுக. ஆமென். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விழாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். என்ன சொன்னாரு? எங்க அனுப்புறாராம்? சீக்கிரம் மீட்டிங் முடிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுங்க பிரதர், ஃபாதர், படுத்து தூங்க போறேன், அதுக்கு அனுப்பிச்சு விட்டாரு. எதுக்கு அனுப்பிச்சு விட்டாரு? நற்செய்தி அறிவிக்க. ஹalleluya. உங்களுக்கு அமைதி கொடுக்கப்படும் நற்செய்தி அறிவிப்பதற்காக. அப்புறம் என்ன தொடர்ந்து வாசிங்க. இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசு உயிர்த்த இயேசு நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை தூய ஆவி. ஹalleluya. தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் நற்செய்தியை அறிவிக்க அனுப்பப்படுவார்கள். ஹalleluya. ஹalleluya. தூய ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் நற்செய்தி அறிவிக்காம இருக்க முடியாது. செய்யாம இருக்கவே முடியாது. ஆகவே ஆண்டவர் சொன்னார், தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் மீது ஊதி தூய ஆவியை கொடுக்கிறார். ஹalleluya. பெற்றுக்கொண்டு நீங்கள் அவருக்கு சாட்சியாக நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், அறிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வெறுமனே அமர்ந்து என்னுடைய காரியத்தை பார்ப்பதற்காக அல்ல, இயேசு கொடுத்த மிகப்பெரிய கட்டளையை நிறைவேற்றுவதற்காகத்தான் நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆமென். தொடர்ந்து என்ன வாசிங்க. எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா. பிரைஸ் தி லார்ட். இது யாருக்காக சொல்லப்பட்டிருக்கு? இந்த வார்த்தை யாருக்காக சொல்லப்பட்டிருக்கு? குருக்களுக்காக மட்டும் இல்லை, எல்லாருக்காகவும் சொல்லப்பட்டிருக்கு. பிரைஸ் தி லார்ட். மன்னிக்க தூய ஆவியை பெற்றவங்க பிறரை மன்னிக்கிறவர்களாக இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, தூய ஆவி கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்க, ஏற்புடையதாக்க நமக்காக கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய கொடை. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் திருத்துரு வழியாக அருமடங்கு செயல்பட்ட தூய ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையில நாம இயேசுவை வெளிப்படுத்த, இயேசுவின் சுபாவங்களை பெற்றுக்கொள்ள,
இயேசுவின் மதிப்பீடுகளை பெற்று வாழ நமக்கும் தூய ஆவி அவர் கொடையாக கொடுக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தூய ஆவியை பெற்றுக்கொண்டோமா பெற்றுக்கொள்ளலையா? பெற்றுக்கொள்ளலையா? பெற்றுக்கொண்டிருக்கிறோமா பெற்றுக்கொள்ளலையா? எப்போ? அப்புறம் அதுக்கப்புறம் இப்பவா? போதும்போது வாழ்க்கையில் 2 முறை பெற்றுக்கொண்டா போதும். திருமுழுக்களை பெற்றுக்கொண்டாச்சு, அப்புறம் என்ன பண்ணியாச்சு? உறுதி பூசுதில்ல, உறுதிப்படுத்தியாச்சு, போதும், அவ்வளோதானே. அப்படி பெற்றுக்கொண்டாச்சு, போதும். பெற்றுக்கொண்டிருக்கீங்களா இல்லையா? நான் அப்படியே சொல்ல, மனமாற்றம் தினந்தோறும் நடக்கிறதா, ஏதோ ஒரு நடக்கிறதா? அப்ப தூய ஆவியை பெற்றுக்கொண்ட நாம் தினந்தோறும் அந்த தூய ஆவியில் வழி நடத்தப்படுகிறோமா? இல்ல ஃபாதர், வருஷத்துக்கு ஒரு முறை பெந்தகோஸ்தே பெருவிழா வரும், அதில் கொண்டாடி முடிச்சுட்டு டாட்டா காமிச்சிட்டு போயிட்டே இருப்போம் நம்ம. இல்லை, ஒவ்வொரு நாளும் தூய ஆவியால் நிரப்பப்பட்டு நடத்தப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உண்மையாகவே நான் தூய ஆவியை பெற்றிருக்கிறேன், வழி நடத்தப்படுற நீங்க சொன்னா நான் நம்ப மாட்டேன். ஏன் தெரியுமா? உங்க செயல்பாட்டில் பார்க்கணும். ஏன்னா அதோடைய தொடர்ச்சி என்னன்னா, நீங்க நற்செய்தி அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்படி நற்செய்தி அறிவிக்கல, நீங்க தூய ஆவியை பெற்றுக்கொள்ளலன்னு அர்த்தம். தூய ஆவி உங்களுக்குள்ள இல்லைன்னு, தூய ஆவி உங்களுக்கு சும்மா இருக்க மாட்டாரு. நற்செய்தி அறிவிக்கும் உங்களை தூண்டி எழுப்புவார். இயேசுவினுடைய மதிப்புகளை வாழும்படி உங்களை தூண்டுவார். ஆகவே தூய ஆவின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழும்படி ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலும் நம்ம அதிகமாக கேட்போம், தூய ஆவியானவரே எனக்குள்ள வாங்க, எனக்குள்ள நிரப்பி நடத்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அவரை நோக்கி நம்ம கேட்க போகிறோம். இந்த நாளிலே அவருடைய இரக்கத்தை அதிகமாய் பெற்றுக்கொள்ள, இன்னும் அவருக்கு சாட்சியாக வாழ, அவருக்கு ஏற்புடைய வாழ்வு வாழ நம்மை முழுவதும் ஒப்புக்கொடுத்த 3 நாட்களும் கேட்ட இறை செய்தி நம்முடைய வாழ்க்கையில் ஆழமாய் பதிந்து நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவரை நோக்கி நம்ம கேட்போம். அவர் தம்முடைய இறை ஆசிரை நம்மத்திலே பொழிந்தருள்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கையிடுவோம், நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்வோம். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியரா ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். கல்லுவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். இன்னகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், ஆரில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உழைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதரர்களே, இந்த நேரத்தில் நம்ம நம்பிக்கையாளர் மன்றாட்டுக்களை ஏறெடுப்போம்.
நம்பிக்கையோடு ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிற காரியம், நம்பிக்கையோடு கேட்கிற எவரும் பெற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்ம ஜெபிக்கிற யாவும் அவருடைய திருவுளத்துக்கு எதுவாக இருக்குமானால் கட்டாயம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருடைய கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம், நம்முடைய தேவைகளை நினைத்து ஜெபிப்போம், ஒப்பு கொடுப்போம், நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய திருச்சபையை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய மறைந்து போன திருத்தந்தையுடைய ஆன்மாவுக்காக ஒப்பு கொடுப்போம். புதிய திருத்தந்தையை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஜெபிப்போம். ஆண்டவருக்கு ஏற்ற இந்த திரு அவையை நடத்துகிற நல்ல ஆயனாக ஒரு திருத்தந்தை நமக்கு தேவை. ஆகவே நல்ல திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் அகில உலக திரு அவைக்காக மன்றாடுகிறோம். எங்களுக்கு நல்ல ஆயனாக இருந்து எங்களை வழிநடத்தக்கூடிய நல்ல ஒரு திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆற்றலையும் அருளையும் எங்களுடைய கர்தினால்களுக்கு கொடுப்பீராக. அவர் வழியாக எங்களுக்கு நல்ல ஒரு திருத்தந்தையை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இப்பொழுது நம்முடைய இந்தியா தேசத்தை ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக இந்த நாட்களில் இந்தியா பாகிஸ்தானுக்கு மத்தியில் போர் நிலவக்கூடிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி போர் ஏற்படுகிற பொழுது அநேக இழப்புகள் உண்டாகும், அநேக குறைபாடுகள் உண்டாகும். ஆகவே ஆண்டவர் தாமே இவற்றில் இறங்கி அமைதியை உண்டாக்க வேண்டும் என்று நாம் அவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். அன்பின் இறைவா, எங்கள் தேசத்திற்காக, எங்கள் அண்டை தேசமான பாகிஸ்தானுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவையற்ற நிகழ்வுகள் உண்டாகாதபடிக்கு எங்கள் ஆண்டுடைய கரம் தடுத்து நிறுத்துவதாக. ஆண்டவரே, எல்லா பயங்கரவாத செயல்களும் அழிக்கப்படுவதாக, தீவிரவாத எண்ணங்கள் ஒழிக்கப்படுவதாக, கிறிஸ்துவின் அமைதி எங்கள் தேசத்திலே உண்டாகியிருப்பதாக. உம்முடைய பாதுகாப்பில் எங்களை மூடிக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அதே போல இந்த போர் சூழ்நிலை எல்லாம் மாறி சமாதானமான நிலைக்குள் வர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இப்பொழுது நம்முடைய தூத்துக்குடி பட்டணத்திற்காக ஜெபிப்போம். இங்கே பணி செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக எல்லாருடைய தொழில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றும் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் இறைவா, எங்கள் தூத்துக்குடி பட்டணத்தை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கின்றோம். இங்கே வாழ்கின்ற எல்லா மக்களையும் ஒப்பு கொடுக்கின்றோம். பணி செய்கின்ற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவர் தாமே எல்லா விதமான தொழில் முடக்கங்களையும் மாற்றி ஆண்டவர் செழிப்பை கட்டளையிடுவீராக. ஆண்டுடைய இரக்கத்தினால இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் அது எந்த தொழில் செய்து கொண்டிருந்தாலும் அதில் உம்முடைய ஆசீர்வாதங்களை அருளை நிறைவாய் காணும்படி உம்முடைய அருளை கெஞ்சி மன்றாடுகிறோம். அது மட்டுமல்லாமல் அந்த செய்கிற தொழில் எல்லாவற்றிலும் விருத்தி அடையும்படி செய்வீராக. கிறிஸ்துவின் நறுமணம், ஆண்டவரே, கிறிஸ்துவின் நற்செய்தியாகிய இந்த நறுமணம் இந்த மாவட்டம் முழுவதும், இந்த பகுதி முழுவதும் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இப்பொழுது நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். நம்முடைய குடும்ப தேவைகளுக்காக எல்லாவற்றுக்குமாக ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். அன்பின் இறைவா, நாங்கள் உள்ளத்தில் நினைத்திருக்கிற, ஜெபித்திருக்கிற, கேட்டிருக்கின்ற அனைத்து விண்ணப்பங்களையும் ஏற்கனவே எங்களுக்கு கொடுத்து விட்டீர் என்று முழு மனதோடு நம்பிக்கை அறிக்கையிடுகின்றோம். இவற்றை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். அர்ப்பணித்தேன் என்னை ஆண்டவாயேற்றருளே. அர்ப்பணித்தேன் என்னை ஆண்டவாயேற்றருளே. பிறரன்பு பணிக்காக என்னையே அர்ப்பணித்தேன். பிறரன்பு பணிக்காக என்னையே அர்ப்பணித்தேன். ஏற்றருளும் அச்சித்தருளும் நிரப்பிடும் பயன்படுத்தும். ஏற்றருளும் அச்சித்தருளும்
மட்டும் அர்ப்பணித்தேனே உன்னை ஆண்டவா ஏற்றருளே. எளியோர்க்கு நற்செய்தி சொல்லவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடையவும் எளியோர்க்கு நற்செய்தி சொல்லவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடையவும் ஒடுக்கப்பட்டோர் உரிமை பெற ஆண்டவா ஏற்றருளே, என்னை ஏற்றருளே. ஏற்றருளே, அர்ப்பணித்தேனே உன்னை ஆண்டவா ஏற்றருளே. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புதிய அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புது பிறப்படைந்த மக்களின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் என்றென்றும் உள்ள பேற்றினை பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது முகழ்ச்சி புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு அனுமதிப்படுத்தி பாடுவோம். தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமோ மன்னகமோ உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. மகிமையான அந்த நேரத்திலே மகத்துவமுள்ள ஆண்டவரை சந்திக்கிற இந்த வேளையில, மாற்றம் அடைகிற இந்த வேளையில நம்முடைய உள்ளத்தை திறந்து, இயேசுவே என் சூழ்நிலைகளை மாற்றுகிறவரே என்று சொல்லி மன பக்தியோடு விசுவாசத்தோடு ஆண்டவர் இயேசுவில் அவருடைய நற்கருணை விருந்தில் பங்கு கொள்ளும்படி இந்த மன்றாட்டிலே மகிழ்ச்சியோடு பக்தியோடு பங்கேற்போம்.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் ஸ்டீஃபன் எல்லா திருநீர அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். குறிப்பாக எங்களுடைய புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலைகளை ஆண்டவர் ஆசிர்வதியும். புதிய திருத்தந்தையை கொடுத்து எங்களை ஆசிர்வதிப்பீராக. உயிர்த்தெழும் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நிலைவாழ் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பில் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் ஒரே தந்தையின் மக்கள் என்கிற உணர்வோடு இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அன்புக்குரியவர்களே, இந்த ஜெபத்தை ஜெபிக்கிற பொழுது எங்களை விடுவித்தருளும் என்று ஜெபிக்கிற பொழுது எல்லாரும் இணைந்து உணர்ந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே என்று இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். பாவ சோதனையில் எங்களை விடுவித்தருளும். பிசாசின் கட்டுகளில் எங்களை விடுவித்தருளும். அறியாமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். மன உளைச்சலிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மன குழப்பங்களில் எங்களை விடுவித்தருளும். மன சோர்வில் இருந்து எங்களை விடுவித்தருளும். உடல் வியாதியில் எங்களை விடுவித்தருளும். பயத்திலிருந்து எங்களை விடுவித்தருளும். அவ நம்பிக்கையில் எங்களை விடுவித்தருளும். கடன் பிரச்சனை எங்களை விடுவித்தருளும். சண்டை சச்சரவுகளை விடுவித்தருளும். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிடும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்பதற்கு அமைதியும் முற்றும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. உயிர்த்த இயேசு உள்ளே வந்தவுடனே முதல்ல சொன்னது உங்களுக்கு அமைதி உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். ஆகவே இந்த அமைதியை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம அதே நிறைந்த உள்ளத்தோட இயேசு கிறிஸ்து எப்படி உள்ளார்ந்த அன்போட சொன்னாரோ, உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும்னு சொன்னாரோ, அதே போல பக்கத்தில் உங்கள் சொல்லி பார்க்கும் பொழுது, உங்கள் பிரதர் சிஸ்டர்ஸை பார்க்கும் பொழுது உணர்ந்து அவர்கள் அன்பு செலுத்துகிறவர்களாக மகிழ்ச்சியோடு புன்னகையோடு அன்போடு ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை நாம் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர்.
செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் இல்லத்தில் எழுந்திருள் வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன், உறவினி என்றாய் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன், உறவினி என்றார் அன்பு தெய்வமே. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன், உறவினி என்றார் அன்பு தெய்வமே. உள்ளமெனும் கோவில் உறவெனும் தெய்வமே. வாழ்வெனும் சோலையில் வந்திடும் வசந்தமே. அன்பனே நண்பனே உன்னை அழைத்தேன் வா. ஆத்ம உணவே அருளின் வடிவே அடியேன் இல்லம் வா. உறவின் தெய்வமே என்னில் உறைந்திடவா. அன்பின் சங்கமமே என்னில் தங்கிடவா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன், உறவினி என்றார் அன்பு தெய்வமே. துன்பமெனும் வேளையில் அன்புடன் நினைக்கவே. உனையென வாழ்வினில் என்னுடன் தொடரவே. இறைவனே சுவே இதயமிழந்து வா. நாதனே நேசனே பாசமாய் நீ வா. உறவின் தெய்வமே என்னில் உறைந்திடவா. அன்பின் சங்கமமே என்னில் தங்கிடவா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன், உறவினி என்றார் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன், உறவினி என்றார் அன்பு தெய்வமே. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா.
அனைவரும் எழுந்து நிற்போம். சகோதரர் சொன்னது போல இறுதியாக நாம் ஒவ்வொருவரும் திரு எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக புறப்பட்டு செல்ல இருக்கின்றோம். அதற்காக பயன்படுத்தப்படுகிற இந்த எண்ணெய்க்காக இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். திருப்பிடத்தில் வைக்கப்பட்டிருக்கிற எண்ணெய் ஒவ்வொன்றும் இயேசுவின் இரத்தமாக மாற, தூய ஆவியின் அபிஷேகத்தில் நிரப்பப்பட்ட எண்ணெயாக மாற நம்ம எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த எண்ணெய் மீது இறங்கி வாரும், இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும் என்று சொல்லி எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய இரத்தமாகிய எண்ணெய் ஆண்டவரே, நம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே, நம்முடைய பரிசுத்த வல்லமை இறங்குவதாக, வல்லமையுள்ள எண்ணெய் ஆண்டவரே, நாங்கள் நெற்றியில் பூசும் பொழுதெல்லாம் நம்முடைய பரிசுத்த இரத்தத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய தூய இரத்தம் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிப்பதாக ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த எண்ணெயினால் ஆண்டவரே நாங்கள் எல்லா அழுக்குகளிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்றுக்கொள்வோம். நன்றி நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி. பரிசுத்த தைலத்தினால் ஆண்டவரே எங்களை அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேக தைலத்தால் எண்ணெய் மாறுவதாக உடலிலும் ஆன்மாவிலும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை மிகுதியாய் பெற்றுக்கொள்ளும் எண்ணெய் நிரப்பும். ஆசீர்வதியும் வல்லமைக்குள் ஒப்பு கொடுக்கின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் இந்த எண்ணெயை ஒப்பு கொடுத்து மன்றாடி ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். இப்பொழுது நம்ம அப்படியே தூய ஆவியானவருக்காக ஜெபிப்போம். 3 நாட்களும் நம்ம காத்திருந்தோம், இறை வார்த்தையை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலும் தூய் ஆவியானவர் நம்மை நிரப்பும்படி கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றி இருக்கிறார். ஆகவே இந்த நினைவுகளோடு கூட ஆண்டவரே எங்களையும் நிரப்பும் என்று சொல்லி அவர் நோக்கி நம்ம கூப்பிடும் கரங்களை விரித்தவர்களாக ஆண்டவரே எங்கள் மீது அசைவாடுவீராக. 3 நாட்களும் ஆராதித்த ஆவியானவரே இறங்கி வாரும். என்கிற மக்களாகிய மீது வல்லமை இறங்குவதாக. நல்லபடியாக நன்றி ஆண்டவர். கால சூழ்நிலைகளை யாவரும் நிறைவாய் பெற்றுக் கொள்ளும்படி நிறைவாய் பெற்றுக் கொள்ளும்படி மீது அசைவாடும் தூய்மையின் ஆவியே இடம் அசைய உள்ளம் நிரம்ப இப்பொழுது இறங்கி வாரும் ஆவியா, இறங்கி வாரும் ஆவியா, இறங்கி வாரும் ஆவியா, நிரப்பும்படி இறங்கி வாரும் ஆவியா, கேட்போம் இறங்கி வாரும் ஆவியானவரே, உங்களை நிரப்ப வாரும் ஆவியானவரே, ஆவியானவர் மத்தியில் அசைவாட வாரும். ஆமென். அசைவாடு ஆவியே, தூய்மையும் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையும் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாழுமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாழுமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையும் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையும் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே.
இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாரும் பேச்சிடுமே பேச்சிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் பேச்சிடுமே இறங்கி வருவதாக அபிஷேக தைலத்தினான் ஆதிருமே காயங்களை அபிஷேக தைலத்தினான் ஆவியே அசைவாரும் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே துடைத்திடுமே கண்ணீரலா கிருபையின் போர்க்கரத்தா துடைத்திடுமே கண்ணீரலா கிருபையின் போர்க்கரத்தா நிலைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே நிலைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே உள்ளம் நிரம்ப இழந்து போன ஒளியை பெற்றுக் கொள்ளுகிறார். இழந்து போன ஒளியை பெற்றுக் கொள்ளுகிறார். நாட்கள் ஜெபிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு ஆண்டவரே இந்த அபிஷேகம் காணாமல் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ உனக்கு ஒரு புது எண்ணெயை ஊற்றுகிறேன், அபிஷேகத்தை ஊற்றுகிறேன், எழும்பி பிரகாசிப்பா, எழும்பி பிரகாசிப்பா. தட்டி ஆண்டவரை மகிமை. ஆண்டவர் எழுப்ப விரும்புகிறார், அநேகரை எழுப்ப விரும்புகிறார், வளமை நிரப்பும்படி விரும்புகிறார். கேட்போம் அவருடைய முடக்கப்பட்ட சூழ்நிலைகள் மாறுகிறது. ஆண்டவர் மாற்றுகிறார், ஆண்டவர் மாற்றுகிறார். கால்களை உறுதிப்படுத்துகிறார். நன்றி அப்பா, நன்றி பயமுறுத்தி
விரட்டப்படுகிறது. பயங்கள் விரட்டப்படுகிறது. நம்பிக்கை விரட்டப்படுகிறது. நீ காத்திருந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வாழ்வில் வரும்படி செய்கிறார். பெற்றுக் கொள்ளுகிறாய். நீ பெற்றுக் கொள்ளுகிறாய். நீ பெற்றுக் கொள்ளுகிறாய். ஹalleluya ஹalleluya. நன்றி நன்றி நன்றி. இடுப்பு பகுதியிலே காணப்பட்ட வலிகள் மறைகிறது. வலிகள் மறைகிறது. இயேசு சுகமளிக்கிற வல்லமை இறங்குகிறது. ஓடுகிறது. ஹalleluya ஹalleluya. நன்றி 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 நன்றி. ஓ ராபாதாலா ஷாசாரா ஓ ராபாலா தீஷாலா பரபலபல சந்தரமலபல. நன்றி ஆண்டவரே, உம்முடைய பணியை செய்யும்படி நீர் அநேகரை எழுப்ப சித்தமாய் இருக்கிறீர். அநேகர் உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் உம்மை குறித்து அநேகருக்கு அறிவிக்கும்படியான உம்முடைய அபிஷேகத்தினை கொடுப்பதற்காக நன்றி 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 நன்றி. ஓ ராபாராதாலா ஷாசாரா ஈகராமனா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தெய்வீக வல்லமை ஆட்கொள்வதற்காக நன்றி. பலப்படுத்துகிற வல்லமை இறங்குவதற்காக நன்றி நன்றி. ஹalleluya. கரடு முரடான பாதை நடந்து வந்தாயோ சகோதரனே, கரடு முரடான பாதையில் நடந்து வந்தாயோ, ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ உனக்கு முன்பதாய் புதிய வாசலை திறக்க போகிறேன். புதிய வாசலை திறக்க போகிறேன். நீ இடறி விழுவது இல்லை. நீ இடரப்படுவது இல்லை. நீ கம்பீரமாய் நடக்கிற நாட்களுக்குள் நான் உன்னை கொண்டு வருவேன். நாட்களுக்குள் நான் கொண்டு வருவேன். ஹalleluya. உன் வெட்கத்தின் நாட்கள் முடிந்து போகிறது. உன் வெட்கத்தின் நாட்கள் முடிந்து போகிறது. அவமானத்தின் நாட்கள் முடிந்து போகிறது. கண்ணீரின் நாட்கள் முடிய போகிறது. நன்றி நன்றி நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஆண்டவர் இயேசுவின் கண்கள் ஒவ்வொருவரை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரை அறிந்திருக்கிற தெய்வம், ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிற தெய்வம் இதோ நம்முடைய வல்லமையால் தொட்டுக் கொண்டிருக்கிறார். தொட்டுக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. நிரப்பப்படுவோம் நிரப்பப்படுவோம் நிரப்பப்படுவோம். ஹalleluya ஹalleluya. உன் குடும்பத்திலே தொடர்ந்து வந்து கொண்டிருந்த தேவையற்ற செலவினங்கள், மருத்துவ செலவினங்கள், எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது கையில நிற்க மாட்டேங்குது. குழம்பின ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தேவைகள் சந்திக்கப்படுகிறது. தேவைகள் சந்திக்கப்படுகிறது. தேவையற்ற செலவினங்களை கொண்டு வருகிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுகிறது. அழிக்கப்படுகிறது. எல்லா இருளின் கிரியைகளும் அழிக்கப்படுகிறது. இயேசுவின் வல்லமை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நன்றி 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 நன்றி. ஹalleluya. நன்றி. ஒரு சில எண்ணங்கள் உன்னை தொடர்ந்து பயமுறுத்திக் கொண்டே இருக்கிறது. ஒரு விதமான பயத்தில் நீ நடந்து கொண்டிருக்கிறாய். உன் பயங்கள் அகற்றப்படுகிறது. இயேசு ஆண்டுடைய வெளிச்சம் இதோ உன் இருள் நிறைந்த அந்த வாழ்வின் பகுதிக்குள் நுழைகிறது. நுழைகிறது. உன் வாழ்வு வெளிச்சத்தால் நிரப்பப்படுகிறது. நிரப்பப்படுகிறது. ஹalleluya ஹalleluya. நன்றி நன்றி நன்றி. ஆவிக்குரிய வாழ்வு ஆண்டவரால் பிரகாசிக்கப்படுகிறது. ஆவியானவர் உன் வாழ்க்கையில செயலாற்ற விரும்புகிறார். இருவரு நாட்கள் அதை காண்பாய் என்று ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். Jesus, 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 Jesus. நன்றி. இரவுல தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுகிற ஒரு சிலரை ஆண்டவருடைய ஆவியானவர் காண்பிக்கிறார். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் நிழலிடுகிறது. எல்லா தூக்க டிஸ்டர்பன்ஸ் ஆண்டவர் மாற்றி போடுகிறார். ஆண்டவர் அதற்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார்.
உன் பிள்ளைகளை குறித்து நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய வாழ்வை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட மாட்டார்களா? அவர்கள் இருக்கக்கூடிய சில காரியங்கள் அகன்று போகாத என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன், பிள்ளைகளுடைய வாழ்வை நான் மாற்றுவேன், அவர்களையும் என் அண்டை சேர்த்துக் கொள்ளுவேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். வியாதிப்பட்ட ஒருவருக்காய் ஜெபித்துக் கொண்டு ஜெபம் கேட்கப்பட்டுக் கொண்டு கேட்கப்பட்டுக் கொண்டு ஒரு வாலிப தங்கை வீட்டுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். குடும்ப சமாதானத்திற்காக, அந்த குடும்பத்திற்காக விசேஷமான இடத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அவர் ஜெபத்தை கேட்கிறார். நன்றி. பெரிய காரியத்தை காண்பாய் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் பெரிய காரியங்கள் வாழ்க்கையை செய்வார் என்று வாக்கு கொடுக்கிறார். நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. திருமண தடைகள் மறைவதாக, மறைவதாக. நன்றி நன்றி. இதுவரைக்கும் எவ்வளவோ இடங்களை பார்த்துட்டோம், காரணமே இல்லாம தட்டி தட்டி போயிருக்கிறது. ஆண்டவரே, ஒரு நல்ல காரியம் நடக்காதான்னு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜெபத்தின் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். இதோ ஆண்டவர் தடைகளை மாற்றுகிறார். வெகு சீக்கிரத்தில் அதற்குரிய காரியங்கள் கைகூடி வருவதா, கைகூடி வருவதா இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரை, குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதியும். இயேசுவின் வல்லமை கர்ப்பத்தின் கனியை கொடுப்பதாக. எல்லா பலவீனங்களும் மறையட்டும், எல்லா குறைபாடுகளும் இப்பொழுதே மறைவதா, இப்பொழுதே மறைவதா. நன்றி அப்பா, நன்றி. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். வல்லமைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம், வல்லமைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். அற்புதத்தை கண்டுமை துதிக்கும்படி அருள் புரிவீரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி. வேலைக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற வாலிபனுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். ஒரு வேலையை உறுதிப்படுத்தி தாரும், உடலை உறுதிப்படுத்தி தாரும். ஆடு வழிகளை திறந்து மகளுடைய வாழ்விலே மகிழ்ச்சியை காணும்படி செய்யுங்க. உமக்கு சாட்சியிடும்படி செய்யுங்கப்பா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி. நன்றி. ஜெபங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பதற்காக, ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு எல்லாம் மகிமை செலுத்துகிறோம். இருக்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதி, ஒவ்வொருவரை ஆசீர்வதி. இந்த 3 நாள் முகாமில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் அனைத்தையும் தொடர்ந்து வர நாட்களிலே என்னுடைய வாழ்வில் நிலைத்திருக்கும்படி செய்யும். தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.
அக்கினியானவரே தீனாவை வாருமப்பா தீனாவை வந்து விட்டார் எங்கள் தீமையெல்லாம் மறந்து விடோ அக்கினியானவரே தீனாவை வாருமப்பா தீனாவை வந்து விட்டார் எங்கள் தீமையெல்லாம் மறந்து விடோ ஜீவனரி பாய்ந்திடட்டும் என் தெய்வமே பெருக்கெடுத்து ஓடிடட்டும் ஜீவனரி பாய்ந்திடட்டும் என் தெய்வமே பெருக்கெடுத்து ஓடிடட்டும் அக்கினியே 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 அக்கினியானவே தீனாவை வாருமப்பா தீனாவை வந்து விட்டார் எங்கள் தீமையெல்லாம் அறிந்து விடும். Praise the Lord. Hallelujah. மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு மகிமை கட்டுவோம். நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அவரை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. Hallelujah. Hallelujah.